ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மரபு தொடர்கள் சீரீஸ் ஷார்ட்கட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த புக்கில் இருந்து தான் குரூப் 4 2025 மரபு தொடர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி பார்ட் 3 வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 கண் விட்டெறிதல், எங்கும் தன் அதிகாரம் செலுத்துதல். இங்கே ஷார்ட்கட் பாருங்கள். கண்ணு அதிகாரம். ஸோ அதிகாரத்தில் இருக்கவங்க எப்பயுமே கண்ணு பார்த்து தான் பேசுவாங்க. அவங்க கண்ணாலேயே தான் அதிகாரத்தை செலுத்துவாங்க. அப்போது கண்ணு பார்த்தாலே நமக்கு அதிகாரம் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். அதிகாரத்தை கண்ணாலேயே செலுத்துவாங்க. அதுதான் இதோடைய ஷார்ட்கட். நெக்ஸ்ட் 8 10 இடையிடையே அப்படின்னு இருக்குது. ஸோ எட்டி ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எங்கே இடையிடையே, இப்போ இடையிடையே எட்டி பார்த்தாங்க, இடையிடையே எட்டி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு எய்ப்பில் வைப்பு, இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். நம்ம செய்யுள்ளையே பொருளில் பார்த்துருப்போம். வைப்பு அப்படின்னாலே பொருள் அப்படின்ற மீனிங் இருக்குது. அப்போது இங்கே எடுத்து வைக்கிற பொருள், இந்த பொருளை வச்சு ஈஸியாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எழுத்து எண்ணி படித்தல், ஒன்றும் விடாது படித்தல். ஸோ இப்போ நம்ம எழுத்து எண்ணி படித்தல், அதாவது எண்ணி படிக்கும்போது எப்படி படிப்போம், 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் நம்ம படிப்போம். அப்போது இது ஈஸியாக தான் நீங்கள் எடுத்துடலாம். இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி, ஒன்றுக்கும் உதவாதவன் தெரியும். போக்கன் அப்படின்னாலே என்னது, ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தான் போக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வச்சே நம்ம இதை போட்டுடலாம். ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஸோ ஏச்சு காட்டுறாங்க, அதாவது ஏச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஏச்சு பேசுகிறது அந்த பழி பேசுகிறது. அப்போது பழியை பேசுகிறது தான் ஏச்சு காட்டுதல். இதுவும் போட்டுடலாம். ஏடாகூடம் தாறுமாறு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏட்டிக்கு போட்டி விதண்டாவாதம், இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏட்டு சுரக்காய், அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ ஏட்டு சுரக்காய் அப்படின்றது அனுபவத்தோடு இல்லாத ஒரு கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏட்டு படிப்பு, உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏட்டு படிப்புன்னா என்னது, நம்ம புக்கில் படிக்கிறது தான். அதாவது இதுவுமே ரெண்டுமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். அதாவது ஏட்டு சுரக்காய்னா அனுபவமோடு இல்லாத அறிவு, கல்வி அறிவுன்னு சொல்லுவாங்க. ஏட்டு படிப்பு அப்படின்றது உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு டவுட் வரலாம், இங்கே படிப்பு அப்படின்றது என்னது, படிப்பு உலகம் ஃபுல்லாகவே படிப்பு என்ன பண்ணுறாங்க, ஒரு பழக்கமாக தான் வச்சு படிக்கிறாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாகவே பழக்கம்னும் போது இங்கே படிப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஏட்டு சுரக்காய்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பழமொழியை வச்சு இந்த கொஷினை ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கன்மை. கோணல் அப்படின்னாலே ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது தான். அதை வச்சு நம்ம இதை அடிச்சிடலாம். ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு. ஸோ எதிரடியான ஆப்போசிட்டாக சொல்கிறது. எதுனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்குறது தான் எதிரடியான பேச்சு. அப்போ இங்கேயே பாருங்கள், ஏனு அப்படின்னு இருக்கா, அப்போ ஏன் அப்படின்றத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன். ஏதும் கெட்டவனான எதுவுமே இல்லாதவன், அப்போ பயனற்றவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏப்பை சாப்பை அப்படின்னாலும் பயனற்றது. ஏப்ப சாப்பை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். எல்லாருமே நம்ம ஜென்ரலாகவே டெய்லியுமே யூஸ் பண்ணுறவர் தான். ஏப்ப சாப்பை அப்படின்னா பயனற்று இருக்கிறது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல். ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல். ஸோ ஏய்ப்பு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வரியை ஏய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வரி ஏய்க்கினா வஞ்சகமாக தான் அந்த வரியை அவங்க கட்டாமல் மறைச்சி வைக்கிறாங்க. அப்போ ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னாலே நயவஞ்சகம் செய்தல். அப்போ இங்கே ஏய்ப்புனாலே வரி ஏய்க்கிறது வஞ்சகமாக தான் பண்ணுறாங்க. அப்போ வஞ்சகம் அப்படின்றது ஷார்ட்கட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஸோ குறும்பு அப்படின்னு வந்துருச்சு, இங்கேயும் குறும்பு வந்துருச்சு. அதை வச்சே நம்ம போட்டுடலாம். ஏற கட்டுதல் அப்படின்னா உயர கட்டுதல் அடியோடு நிறுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏற கட்டுதல் அப்படின்னு நமக்கு தெரியுங்களே. ஏற கட்டுதல் அப்படின்னா ஏறி போய் கட்டுறது, அப்போ உயரமாக கட்டுறது. அடியோடு நிறுத்தல் அப்படின்றது என்னென்னா ஏற கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் எல்லா விஷயத்தையுமே இதோட ஏற கட்டிட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேட் ஹேபிட்டை ஏற கட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏற கட்டுதுன்னா அந்த விஷயம், அந்த ஹேபிட்டை அடியோடு நிறுத்துறாங்க அப்படின்றது தான். இதுவுமே ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தெரிஞ்சது தான். மேலங்கீழையும் பார்க்காது தான் ஏற இறங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏற வாங்குதல் விலகி இருத்தல், முழுவதும் விலக்கு பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற வாங்குதல் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டையை ஏற வாங்கி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏற வாங்கி விடுறதுனா அந்த விலக்கி விடு அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது விலக்கி விடுறது தான் அந்த ஏற வாங்கி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்தது ஏற்ற குறைச்சல். ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னாலே உயர்வு தாழ்வு. ஏற்றம் அப்படின்னாலே உயர்வு,
குறைவு அப்படின்னாலே தாழ்வு, அதை வச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஏற்ற குறைச்சல் அப்படின்னும் போது உயர்வு தாழ்வு அப்படின்ற மீனிங் வருது. ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை அப்படின்றது வருது. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்ற குறைச்சல் அப்படின்னா இங்கே ஏற்றம் அப்படின்னும் போது பார்த்தா உயர்வு நான் போச்சுக்கலாம், குறைவு அப்படின்னா தாழ்வு நான் போச்சுக்கலாம். ஏற்றத்தாழ்வுன்னு அப்படின்னு வரும்போது பெருமை சிறுமை. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, நாம் செய்கிற செயல்களால் தான் நமக்கு பெருமையும் சிறுமையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற செயல்களால் தான் நமக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பெருமையும் சிறுமையும் கிடைக்கும் அப்படின்ற டைலாகை நான் வச்சுக்கேன். ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆபத்துக்கு உதவ வினாவுதல் அப்படின்றது தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த ஆபத்து நமக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஏன் நமக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல். நெக்ஸ்ட் ஐது நொய்யாக மிக்க லேசாக. ஸோ நொய்னா நமக்கு தெரியும், அந்த அரிசியோட உமிலேருந்து வரதான் அந்த நொய். அந்த நொய் எப்படி இருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும், அதான் மிக லேசாக. நெக்ஸ்ட் ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். இது ஈஸியாகவே இங்கேயுமே போடுதல் வச்சுக்கலாம், இங்கேயும் போடுதல் வருது, ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பட்டி அப்படின்ற ஞாபகத்தை வச்சுங்க. பட்டினா நமக்கு தான் தெரியும், இந்த பெயிண்ட்டு அடிக்கும் போது இந்த டைல்ஸ்க்கெலாம் வந்து பட்டி போடுவாங்க. அந்த பட்டி எதுக்காக யூஸ் ஆகுது, 2 டைல்ஸையும் ஒட்டுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. அப்போ அந்த பட்டி அப்படின்னாலே ஒட்டை அப்படின்றத ஞாபகம் வச்சு போட்டுடலாம். ஒட்டிக்கு இரட்டி அப்படின்னா 1க்கு 2 பங்கு, இரட்டி அப்படின்னாலே 2. அப்போது இங்கே 2ன்னு வந்துருச்சுங்களா, அப்போ இது போட்டுடலாம். ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒட்டி கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஏதாச்சும் ஒன்று கிழிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஒட்டி பழையபடியாக உறுதியாக்கி கொடுக்குறோம். அப்போது அதுலேருந்தே நம்ம இதை போட்டுடலாம். ஒட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை பழையபடி உறுதியாக்கி தரோம், அதான் உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தமாக, இது தெரிஞ்சுது. ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒட்டுவார் ஒட்டி. இங்கே நோய் வந்தாலே, நோய் தான் ஷார்ட்கட். நோய் வந்தாலே நம்ம என்ன சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர், ரொட்டி தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ நோய் வந்தாலே ரொட்டி சாப்பிட சொல்லுவார் டாக்டர், அதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒதுக்கு பொதுக்கு, ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மறைச்சி வைக்கிறாங்க, சில விஷயத்தை மறைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம், மறைச்சி வச்சாங்க அப்படின்னாலே சொத்தை வந்து மறைச்சி வைக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறாங்க, அந்த பொருளை மறைச்சி வச்சு மோசம் செய்கிறாங்க அப்படின்றது தான் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒத்துப்பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ ஒத்துப்பாடுறாங்க, எந்த ஒரு வேலையை சொன்னாலுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒத்துப்பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது. ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல், இதுவும் நமக்கு தெரிஞ்சது. ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல், கணக்குகளுக்கு வகை சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்து கொடுத்தல் அப்படின்னு தெரியும். இப்போது ஒரு வேலையை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை ஒத்துக்கிறேன், நான் அந்த செயலை வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் அந்த செயலுக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டேன், அந்த செயலுக்கான பொறுப்பேற்றுட்டு அந்த கணக்கு மொத்தத்தையுமே நான் தான் வந்து பொறுப்பாக இருக்கிறது, அதுதான் ஒத்து கொடுத்தல். ஒரு காலில் நிற்றல்னா விடாப்பிடியாக நிற்றல், இது தெரிஞ்சது எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெள்ளம் எழுது. இதனால் ஒரு கை பார்த்துலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் சொல்லுவாங்க. அப்போனா அந்த வெல்றதுக்காக நான் வந்து கண்டிப்பாக அந்த போட்டியில் வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தான் ஒரு கை பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கையாக இருதல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் உற்றொடித்தல். இப்போ ஒரு கையாக இருக்குன்னா அவன் ஒரு கையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா ஆப்போசிட் பக்கம் போயிட்டு அவன் ஒரு கையாக இருப்பான், அந்த ஆப்போசிட் பக்கத்துக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஒற்றுமையாக இருக்கிறது, எதிர்கட்சிக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஒரு கையாக இருத்தல். இதுவும் பார்த்தோன்னே அடிக்கலாம். ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிரியாதவன். அப்போ ஒரு சொல் வாசகன் அப்படி இங்கேயே வந்துச்சு பாருங்கள், சொல்லு வந்துச்சு. இன்னொன்று ஒரு சொல் வாசகன் அப்படின்னும் போது பண்ணால் அவன் சொல்கிற சொல்லுலேருந்து அவன் வேறு எதையுமே சொல்ல மாட்டான், அந்த ஒரு சொல்லியே தான் சொல்லிகிட்டு இருப்பான், அதுதான் சொல் பிரதாதவன். ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல, ஒரு நாளுக்கு ஒரு நாள்ன்றது நாள் செல்ல. இது பார்த்தாலே அடிச்சிடலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராத போதல், அதான் சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு பாட்டுன்னு போயிட்டுருக்கான், அவன் கால் வந்த போக்கில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் திரும்பி வராமல் போயிட்டே இருக்கிறது தான் ஒரு போக்காய் போதல். ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல். இப்போ ஒரு மடை அப்படின்னா என்னது, ஒரு மடையாக செய்வாங்க அப்படின்னா ஒரே சைடாக ஆக்குவாங்க அப்படின்றது தான். இதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு முகமாய் பேசுதல்னா எல்லாருமே ஒரே படியாய் பேசுதல். எல்லாரும் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழிப்படுத்துதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்துதல். ஸோ எல்லாத்தையும் ஒரு வழிப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரையுமே ஒரு வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஒற்றுமைப்படுத்தல். ஒளிவு மறைவு அப்படின்னா ரகசியம் அருமறை, இது நமக்கு தெரிஞ்சால் ஒளி மறைவுன்றது எப்பயுமே ஒரு ரகசியத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும், மறைவாக வச்சுக்கணும், அதுதான். நெக்ஸ்ட்டு ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளவன், இது பார்த்தோன்னே நீங்கள்
ஈஸியாகவே செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்னா பயனற்றவன். இதுவுமே பார்த்ததுமே நம்ம வந்து பிக் பண்ணிடலாம். ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல், இதெல்லாமும் ஈஸி தான். ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மீதி எல்லாமே நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும் போதே வந்து அதை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சிங்க. அதை நீங்கள் ஒரு டைம் 2 டைம் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். திரும்ப நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல். ஸோ இப்போது ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை என்னன்னா ஒத்தை கொத்தை வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதாவது அரைகுறையாக அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், ஒத்தை கொத்தைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல். அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லைனாலுமே அவன் ஒத்தை கொத்தைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தில்ல அரைகுறையாக சொல்லிட்டு இருப்பான். அதுதான் வந்து நமக்கு ஷார்ட்கட். ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞ்சன். ஸோ வரிஞ்சன் அது வறியவர். அப்போ வறியவர் அவங்க கிட்ட என்ன மாதிரி இருக்காது, ஒன்று மற்றவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அதுதான் வந்து வரிஞ்சன். ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. இங்கேயுமே பாதி இங்கேயுமே பாதி வந்துச்சு, அப்போ ஏறக்குறைய பாதி தான் ஒன்று பாதி. ஒட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல், புடமிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட வைத்தல் அப்படின்னது உறுதிப்படுத்துதல், புடமிடுதல். அதுதான் ஒட்ட வைத்தல்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஒட வைத்தலும். அப்போ ஒட்ட வச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்குறோம், அதை பழைய நிலைமைக்கு உறுதிப்படுத்தி கொடுக்குறோம். அதே தான் ஒட வைத்தல் புடமிடுதல் அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சித்தல். இப்போ ஒரு செயலை வந்து ஓடி ஆடி, அதாவது பெருமுயற்சி எடுத்து ஓடி ஆடி செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஓடி ஆடி பார்த்தல்லாம் பெருமுயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது. ஸோ ஓட்டையாக இருக்கிறது பயனற்றதாக தான் இருக்கும். எந்த ஒரு பொருளுமே ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அது பயனற்றதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்டை உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள். ஸோ ஓட்டை உடைசலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சிதைந்து போன அந்த பண்டங்கள் தான் அது ஓட்டை உடைசல் அப்படின்னு சொல்லி. ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன். இவன் வந்து ஒரு ஓட்ட வாயன், சரியான ஓட்ட வாயன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஓட்ட வாயனா அவங்ககிட்ட எந்த ஒரு மேட்டர் சொன்னாலுமே அவன் என்ன பண்ணுவான், அதை ரகசியமாக வச்சுக்காமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவான். அதுதான் பார்த்தா ஓட்ட வாயன். ஸோ மறை அப்படின்னாலே ரகசியம். அப்போ ரகசியத்தை வந்து வெளியிட்டு சொல்கிறவன் தான் ஓட்ட வாயன்னு சொல்லுவாங்க. ஓட்டங்காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போலது. ஸோ எனக்கே நீ ஓட்டங்காட்டுறியா அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், அதுதான் ஓட்டுறது மாதிரி நடிக்கிறது. ஓட்டம் பிடிதல் அப்படின்னா தப்பி ஓடுதல், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்பவன். ஸோ இவன் ஒரு ஓட்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டாண்டினா என்னது, மற்றவங்க கிட்ட போயிட்டு பெச்சு எடுத்து சாப்பிட்றவன் தான் ஓட்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓட்டை கை அப்படின்னா பெருஞ்செலவாளி. இவன் கை வந்து ரொம்ப ஓட்ட கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓட்ட கைனா நான் அதிகமாக செலவு பண்ணுறவன தான் நான் ஓட்ட கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமல் அப்படின்னா அதாவது ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமல் அப்படின்னா சிறிதும் ஒழிவு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழிவில்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓய்வில்லாமைன்றது தான் ஒழிவில்லாமை இருக்குது. இங்கே பாருங்கள், ஓய்ச்சல் அப்படின்னாலே ஓய்வுன்னு அர்த்தம். அப்போ சிறிதும் ஒழிவில்லாமை அப்படின்னு இருக்காங்க. ஓய்வு ஒழித்தல் அப்படின்னா இழப்பாறுகை. ஸோ இங்கே பாருங்கள், ஓய்வு கூட்டல் அழிச்சல் வருங்களா, அங்கேயே ஓய்வு வந்துச்சா, ஓய்வுனாலே இலைப்பாறுதலாம், அப்போ ஈஸியாக இலைப்பாறுகைன்னு போட்டுடலாம். ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி. ஸோ சொல்லுவாங்க ஓரடிக்கு ஒரு அடி வராங்க, ஒரு அடிக்கு அடினா அடிக்கடி வராங்க அப்படின்றது தான் அங்கே வந்து ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட்டு கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சித்தமிடுதல். அதை கக்கட சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கக்கட சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் சிரிப்பில் நல்லா சவுண்டாக சிரிக்கிறது தான் அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ கக்கடனால கக்கட்டை அப்படின்னு ஆச்சு. கக்கல் கரிசல் அப்படின்றது கலங்கல் நீர். இது இந்த குரூப் 4 வந்து கேட்டது தான். ஸோ எப்பயுமே கலங்கல் நீரில் தான் என்ன இருக்கும், கக்கல் கரிசல் எல்லாமே இருக்கும். கரிசல்னாலே கருப்புன்னு கூட நான் வச்சுக்கலாம். அப்போ கலங்கல் நீர் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். அதை வச்சு கூட இதை வந்து நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் கக்கலும் விக்கலுமா அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமா அப்படின்னு. இங்கேங்களே பாருங்கள், மாயன்றதை வந்துருச்சு. கதிருக்கு விக்கல் வந்துட்டே இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட். விக்கலுமாய்னா அந்த விக்கல் மட்டும் நான் வச்சுக்கோங்க. கதிருக்கு விக்கல் வந்துட்டே இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கக்கா வைத்தல் அப்படின்னா நெருக்கி வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். நெருக்கி வாங்குதல், இப்போ ஒருத்தனை போயிட்டு நம்ம நெருக்கி பிடிச்சோம் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், அவன் வாயாலேயே கக்க வச்சிடலாம். அப்போது ஒருத்தனை போய் நம்ம நெருக்கி பிடிச்சோம் அப்படின்னா அவன் வாயாலேயே எல்லா மேட்டரையுமே நம்ம வந்து கக்க வச்சிடலாம். அதான் ஷார்ட்கட். கங்கு கரை இல்லாமல் அப்படின்னா அளவு இல்லாமல், கரை இல்லாமல், அப்போ கரையே இல்லை அப்படின்னா அளவே இல்லாமல் இருக்குது. கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முன்னந்து நெற்றல், இது நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் கசத்தல் அப்படின்னா வியர்வர். ஸோ வியர்வர்க்குன்னா கசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கரணம் போடுதல் அப்படின்னா பெரும் முயற்சி செய்தல். ஸோ நம்ம கரணம் போடுறதுக்கு என்ன பண்ணணும், பெரும் முயற்சி செய்யணும். கரணம் போடுறதுக்கு பெரும் முயற்சி செஞ்சால் தான் நம்மளால் வந்து கரணம் போட முடியும். கசா கூலம் அப்படின்னா குப்பை. கூலம் அப்படின்னாலே குப்பை, அதை வச்சு நீங்கள் போடலாம். கச்சங்கட்டுதல் அப்படின்னா கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வருந்தி கட்டி நிற்றல். ஸோ இது வந்து இந்த குரூப் 4 கேட்டது. கச்சை கட்டுதல் அப்படின்னா இப்போ கச்சை கட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போது அப்படியே கச்சை கட்டிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏதோ ஒரு செயலை முடிக்கிறதுக்காக நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா வந்து வரிஞ்சிட்டு வருவாங்க, அதுதான் கச்சை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்தல். அப்புறம் இங்கேயும் அவிழ்த்தல், இதை வச்சு போடலாம். நெக்ஸ்ட்டு கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல். கடன் கட்டாயின்றது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், கட்டன் ரைட்டாக பேசுகிறான் பாவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கட்டன் ரைட்டாக பேசுகிறான் அப்படின்றோம்ல, அதுதான் கடுமையாக பேசுதல் தான் கடன் கட்டாய் பேசுதல்.
நெக்ஸ்ட்டு கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். ஸோ சொல்லுவாங்க பேச்சு வழக்கில், என்னுடைய கடமை நான் கழிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு மனம் இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க, அதுதான் வந்து கடன் கழித்தல். நெக்ஸ்ட்டு கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான், கடுக்காய் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில், அதான் ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். ஸோ கடை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போது நைட் டைமில் வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க மூடிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் கடையை கட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடை கட்டுறதுனா அந்த கடையை வந்து மூடுறது, அந்த காரியத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்றது தான். கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல். ஸோ கெடுது அப்படின்னாலே இழிவடைகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். கடை தெருதல் அப்படின்னா ஈடெறுதல். கடை தெருதல் அப்படின்னா ஈடெறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடை விரித்தல். ஸோ விரித்தல் அப்படின்னாலே என்னது, எதையோ ஒரு விஷயத்த வந்து பலர் முன்னாடி வந்து சொல்கிறது தான் வந்து விரித்தல். கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை. அவன் கடுன்னு நடந்து வராங்கப்பா, கடுன்னு விரைவாக நடந்து வந்தாங்க அப்படிதான். கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். கட்சி கட்டுதல் அப்படின்னது ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். இங்கே பாருங்கள், இங்கேயும் கச்சை கட்டுதல் இருக்குது, இங்கே கட்சி கட்டுதல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கச்சை கட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கச்சை கட்டிட்டு வராங்கன்னா வரிஞ்சிட்டு வராங்க அப்படின்றது, அதுலேருந்தே இந்த வரிந்து கட்டின்றது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இங்கே கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றின் பொருட்டு முரண் நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கட்சின்றதை இங்கே ஷார்ட் கட்டிச்சுங்க. எப்பயுமே ஒரு கட்சிக்கு சார்பாக தான் நின்றுட்டு மற்ற கட்சியை வந்து நான் முரணாக பேசுவாங்க. அப்போது இங்கே கட்சி அப்படின்னாலே முரண். அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சிக்கு சார்பாக நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கட்சியை பார்த்து முரணாக தான் பேசுவாங்க. அதை வச்சு நீங்கள் இதை போட்டுடலாம். அப்போ இது ரெண்டுமே நீங்கள் இந்த ஷார்ட்கட் போட்டால் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். ஸோ இங்கேயும் கல் இங்கேயும் கல். கட்டளை அப்படின்னாலே உரைத்தல் தான். ஸோ கட்டளையை வந்து உரைத்தல் அப்படின்றது. கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயுமே சுருட்டுதல் வந்துருச்சுங்களா, இங்கேயுமே சுருட்டு வந்துருச்சு, அதுதான். அப்போது ஸோ இன்றைக்கி வந்து 2 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் திரும்பவும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஷார்ட்கட்ஸை மட்டும் மைண்டில் வச்சுட்டினாலே உங்களுக்கு தானாகவே அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த ஆப்ஷனை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஆன்சரை பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.